பட் அந்த 6 லேயருக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுக்கல, மீனிங் டெஃபினேஷன் கரெக்டாக இல்லை. பட் அதுவும் இல்லாமல் நிறைய சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த மக்களே அடிமையாக இருக்காங்க, அந்த அடிமையத்திலேருந்து கிளர்ச்சி பண்ணி ஒரு புரட்சி செய்கிறாங்க படத்தில். கிளைமேக்ஸ் அதுதான். பட் அதுவே கூட கொஞ்சம் நம்ம ஏற்றுக்க முடியல, ஏன்னா மக்களோட அந்த பெயின் நம்மளுக்கு கன்வே ஆக மாட்டுது. ஸோ அதனால் ஒரு சட்டலாக போகுது படம், கொஞ்சம் ரொம்ப லேக் படம். பட் கார்த்திக் சுப்ராஜ் சொல்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது, படம் பேசணும்னு சொல்லுவார். பட் ஆனால் அவங்களோட உழைப்பை நான் குறை சொல்ல, நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது மக்களுக்கு கன்வே ஆகாது சில விஷயம். அதே மாதிரி புத்தரை நிறைய இடத்துல காட்டுறாங்க. அதாவது இப்போ இருக்கிற நம்ம கடவுள் எல்லாமே புத்தரோட சாயல் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. பட் அதுலேயும் சில மூட நம்பிக்கைலாம் நிறைய உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். அது போக படம் ஃபஸ்ட் FDFSக்கான படம் கிடையாது. பட் போக போக படத்தோட இதுவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஏன்னா இது விவாதத்துக்கு உண்டான படம். இது நிறைய நம்ம உள்ளே போய் லேயராக பார்க்கணும், நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. பட் இப்போதைக்கு படம் ஓரளவுக்கு ரொம்ப ஆவரேஜ் தான் படம். வேறு மாதிரி இருந்துச்சு படம். ஒர்த்து. ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யா படம் ரசித்து பார்க்குறோம் இப்போ தான். கங்குவா லிஸ்ட்லேயே எடுக்காதீங்க சார், இதுதான் படம். பக்காவாக குத்துக்கிறாரு கார்த்திக் சுப்ராஜ். இப்போ இருந்தாருன்னா காலில் உழுந்துருவேன், ஏன்னா பக்காவாக இருக்குது. ஏன்னா சூர்யா ஃபேன்ஸுக்கு இது சரியான ட்ரீட்டு. எல்லாரும் தேட்டரில் பார்க்கணும். தேட்டரு ஆக்ஷன் லவ் ஸ்டோரி தான் அவர் சொன்ன மாதிரி. பட் ஆனால் அது உள்ள ஒரு ஆக்ஷன் இருக்குது, நல்லா இருக்குது. கண்டென்ட்டாக போர் அடிக்காமல் ஒரு 3 மணி நேரத்துக்கு போகிறதுல செம படம் நல்லா இருக்குது.